ஓம் சாந்தி. ஆகஸ்ட் 3, 2025. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி மார்ச் 28, 2006. இந்த துன்ப உலகிலிருந்து ஆத்மாக்களை விடுவிப்பதற்கு உங்களின் மனதினால் செய்யும் சேவையை அதிகரியுங்கள். சம்பூர்ணமாகவும் முழுமையாகவும் ஆகுங்கள். இன்று சகல பொக்கிஷங்களுக்கும் அதிபதியான பாப்தாதா எங்கும் உள்ள சகல பொக்கிஷங்களாலும் நிரம்பியுள்ள தனது குழந்தைகளை பார்க்கின்றார். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் சகல பொக்கிஷங்களுக்கும் அதிபதியாக ஆக்கியுள்ளார். அருள்பவர் ஒருவரே ஆவார். அவர் அனைவருக்கும் அதே அளவையே வழங்கியுள்ளார். அவர் சிலருக்கு குறைவாகவும் மற்றோருக்கு அதிகமாகவும் கொடுக்கவில்லை. ஏன்? தந்தையே முடிவற்ற பொக்கிஷங்களின் அதிபதியாவார். பொக்கிஷங்கள் எல்லையற்றவை. இதனாலேயே ஒவ்வொரு குழந்தையும் இந்த முடிவற்ற பொக்கிஷங்களுக்கு அதிபதியாவார். பாப்தாதா ஒவ்வொருவருக்கும் அனைத்தையும் அதே அளவிலேயே வழங்கியுள்ளார். எவ்வாறாயினும் அவற்றை கிரகித்தவர்களில் சிலர் சகல பொக்கிஷங்களையும் உள்ளெடுத்துள்ளார்கள். சிலர் தமது கொள்ளளவிற்கு ஏற்ப அவற்றை உள்ளெடுத்துள்ளார்கள். சிலர் முதலாம் இலக்கத்தில் இருக்கிறார்கள், மற்றோர்கள் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் எத்தனை பொக்கிஷங்களை உள்ளெடுத்தீர்களோ இவற்றின் போதை உங்களின் முகத்திலும் உங்களின் கண்களிலும் தெளிவாக புலப்படும். இந்த பொக்கிஷங்களால் நிறைந்திருக்கும் ஆத்மாக்களுக்கு அவர்களின் முகங்களிலும் அவர்களின் கண்களிலும் அவை நிறைந்திருப்பதை காண முடிகின்றது. பௌதிகமான பொக்கிஷங்களை பெற்ற ஓர் ஆத்மாவின் நடத்தையிலும் முகத்திலும் அவர் அந்த பொக்கிஷங்களை பெற்றுள்ளார் என்பதை எப்படி உங்களால் கூற முடியுமோ, அதேபோல் இந்த அழியாத பொக்கிஷங்களின் போதையும் சந்தோஷமும் தெளிவாக புலப்படும். நிரம்பி இருப்பதன் ஆன்மீக போதை உங்களை கவலையற்ற சக்கரவர்த்தி ஆக்குகிறது. இங்கே இறை போதை இருக்கிறதோ அங்கே எவ்விதமான கவலைகளும் இருக்க முடியாது. நீங்கள் கவலையற்ற சக்கரவர்த்திகள், துன்பமற்ற தேசத்தின் சக்கரவர்த்திகள் ஆகின்றீர்கள். எனவே நீங்கள் அனைவரும் இறை பொக்கிஷங்கள் நிறைந்த கவலையற்ற சக்கரவர்த்திகள் தானே. நீங்கள் துன்பமற்ற தேசத்தின் சக்கரவர்த்திகள். உங்களுக்கு ஏதாவது கவலைகள் இருக்கின்றனவா? உங்களுக்கு ஏதாவது துன்பம் இருக்கிறதா? என்ன நடக்குமோ அல்லது அது எப்படி நடக்குமோ என்ற எவ்வித கவலைகளும் உங்களுக்கு இல்லை. நீங்கள் திரிகாலதரிசி ஸ்திதியில் ஸ்திரமாக இருப்பவர்கள். என்ன நடந்தாலும் அது நல்லதாகவே இருக்கும். என்ன நடக்க இருக்கிறதோ அது மிக சிறப்பாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன்? நீங்கள் சர்வ சக்திவான் தந்தையின் சகப்பாடிகள். நீங்கள் சதா அவருடனேயே இருக்கின்றீர்கள். பாப்தாதா சதா உங்களின் இதயத்தில் இருக்கின்றார். நீங்கள் சதா தந்தையின் இதய சிம்மாசனத்தில் இருக்கின்றீர்கள் என்ற போதையும் பெருமையும் உங்கள் ஒவ்வொருவரிடமும் உள்ளன. எனவே உங்களிடம் இத்தகைய போதை உள்ளதல்லவா? நீங்கள் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். ஆகவே உங்களின் எண்ணங்களில் மட்டுமல்ல, ஆனால் உங்களின் கனவுகளிலேனும் துன்பத்தின் சிறிதளவு அலையோ அல்லது சுவடோ இருக்க முடியாது. ஏன்? நீங்கள் சகல பொக்கிஷங்களாலும் நிரம்பி இருப்பவர்கள். நிரம்பி இருக்கும் எதுவும் அசையாது. எனவே எங்குமுள்ள குழந்தைகள் அனைவருடைய சம்பூர்ண ஸ்திதியை பாப்தாதா பார்த்தார். பாப்தாதா ஒவ்வொருவரின் சேமிப்பு கணக்கையும் சோதித்தார். நீங்கள் முடிவற்ற பொக்கிஷங்களை பெற்றுள்ளீர்கள். ஆனால் அவற்றை வெறுமனே பயன்படுத்துவதன் மூலம் அந்த பொக்கிஷங்களை முடித்து விட்டீர்களா? அல்லது நீங்கள் பெற்ற பொக்கிஷங்களை பயன்படுத்துவதன் மூலம் அவற்றை அதிகரித்துள்ளீர்களா? ஒவ்வொருவரின் கணக்கிலும் எத்தனை சதவிகிதம் சேமிக்கப்பட்டுள்ளது? இந்த பொக்கிஷங்கள் இந்த நிகழ்காலத்திற்கு மட்டுமல்ல, இந்த பொக்கிஷங்கள் எதிர்காலத்திற்கும் உங்களுடன் செல்ல போகின்றன. நீங்கள் சேமித்தவை மட்டுமே உங்களுடன் செல்லும். எனவே பாபா சதவிகிதத்தை பார்த்தார். அவர் எதை கண்டார்? குழந்தைகள் அனைவரும் தமது யோகம் மற்றும் கொள்ளளவிற்கு ஏற்ப சேவை செய்கிறார்கள். ஆனால் சேவையின் பலனை சேமிப்பதில் ஒரு வேறுபாடு உருவாகிறது. சில குழந்தைகளின் சேமிப்பு கணக்குகளை பாப்தாதா பார்த்தார்.
அவர்கள் அதிக அளவில் சேவை செய்கிறார்கள். ஆனால் சேவையின் பலனை சேமிப்பதன் அடையாளம் சேவை செய்யும் ஆத்மாக்கள் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களில் 100% மதிப்பெண்களை பெறுவதே ஆகும். 3லும் 100 மதிப்பெண்கள். அவர்கள் சேவை செய்தார்கள். ஆனால் சேவை செய்யும் நேரத்தில் அல்லது சேவை செய்து முடித்த பின்னர் அவர்கள் தமது மனதில் தம்முடன் திருப்தியாக இருந்தால், அத்துடன் அவர்கள் யாருக்கு சேவை செய்தார்களோ அந்த ஆத்மாக்கள் சேவை செய்யும் போது அவர்களின் சகப்பாடிகள், அந்த சேவை செய்வதை கண்டவர்கள் அல்லது கேட்டவர்கள் அனைவரும் திருப்தியாக இருந்தால் அவர்கள் அந்த பலனை சேமித்துள்ளார்கள் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். உங்களுக்குள் அல்லது மற்றவர்களில் திருப்தி இருக்காது விட்டால் சேமிக்கப்பட்ட சதவிகிதம் குறைந்துவிடும். மிக சரியாக சேவை செய்வதற்கான வழிமுறை என்னவென்று உங்களுக்கு ஏற்கனவே கூறப்பட்டுள்ளது. 3 விஷயங்கள் சரியான முறையில் செய்யப்பட்டால் நீங்கள் சேமிப்பீர்கள். உங்களுக்கு கூறப்பட்ட விஷயங்கள்: 1. கருவியாக இருக்கும் உணர்வு. 2. பணிவான உணர்வுகள். 3. தூய சுபாவம் மற்றும் தூய வார்த்தைகள். நோக்கம், அதாவது உணர்வு, உணர்ச்சிகள், சுபாவம், வார்த்தைகள் இவற்றில் ஒரு விஷயம் குறைவாக இருந்தாலும், உங்களிடம் ஒன்று இருந்து மற்ற 2ம் இல்லாது விட்டால், அல்லது உங்களிடம் 2 விஷயங்கள் இருந்து 3வது இல்லாது விட்டால், அந்த பலவீனம் நீங்கள் சேமிக்கும் சதவிகிதத்தை குறைத்துவிடும். எனவே 4 பாடங்களிலும் உங்களை சோதித்து பாருங்கள். கருவி, பணிவு, தூய சுபாவம் மற்றும் தூய வார்த்தைகள். நான் 4 பாடங்களிலும் எனது கணக்கில் சேமித்துள்ளேனா? ஏன்? பாபா கூறிய இந்த 4 விஷயங்களிலும் சில குழந்தைகள் அந்த 4 விஷயங்களை பற்றியும் அதிக அளவில் சேவை செய்திகளை எழுதுகிறார்கள். ஆனால் அதன் மூலமாக தொடர்பில் அவர்களின் சேமிப்பு கணக்கில் குறைவாக உள்ளதை பாப்தாதா பார்த்துள்ளார். ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் சோதித்து பாருங்கள். இந்த ஞானமென்ற பொக்கிஷம் என்றால் அதன் அர்த்தம், நான் ஞானம் நிறைந்தவராக இருந்த வண்ணம் ஒவ்வொரு எண்ணத்தையும் உருவாக்கினேனா, ஒவ்வொரு செயலையும் செய்தேனா? அது சாதாரணமாக இருக்கவில்லையே. யோகம் என்றால் சகல சக்திகளின் பொக்கிஷ களஞ்சியம் நிரம்பி உள்ளது என்று அர்த்தம். எனவே ஒவ்வொரு நாளும் நேர அட்டவணையை சோதியுங்கள். காலத்திற்கு ஏற்ப தேவைப்படும் சக்தி அதற்கு கட்டளையிட்டதும் பெறக்கூடியதாக இருக்கிறதா? மாஸ்டர் சர்வசக்திவான் என்றால் ஓர் அதிபதி என்று அர்த்தம். காலம் கடந்து சென்ற பின்னர் நீங்கள் அந்த சக்தியை தொடர்ந்து சிந்திப்பதாக இருக்கக்கூடாது. சக்திக்கு கட்டளையிட்ட நேரத்தில் அது வெளிப்படாது விட்டால், உங்களால் உங்களின் கட்டளைகளின்படி ஒரு சக்தியை செயல்பட வைக்க முடியாது விட்டால், எப்படி நீங்கள் தடைகளிலிருந்து விடுபட்ட ஓர் ராஜ்ய உரிமையை பெறுவீர்கள்? நீங்கள் எத்தனை சக்திகளின் பொக்கிஷங்களை சேமித்துள்ளீர்கள்? சரியான நேரத்தில் உங்களால் பயன்படுத்தக்கூடியதாக இருப்பதே சேமிக்கப்படும். நீங்கள் எதை சேமித்துள்ளீர்கள் என தொடர்ந்தும் சோதிக்கின்றீர்களா? பாப்தாதா குழந்தைகளான உங்கள் அனைவரின் மீதும் ஆழ்ந்த அன்பு வைத்துள்ளார். ஒவ்வொரு குழந்தையின் சேமிப்பு கணக்கும் நிரம்பி இருக்க வேண்டும் என பாப்தாதா விரும்புகின்றார். தாரணையிலும் தாரணையின் அடையாளம் உங்களின் ஒவ்வொரு செயலும் நற்குணங்களால் நிரம்பி இருக்கும். எந்த நேரத்தில் என்ன நற்குணம் தேவையோ அது வெளிப்பட்டு உங்களின் முகத்திலும் உங்களின் நடத்தையிலும் புலப்படும். எந்த ஒரு நற்குணம் குறைவாக இருந்தாலும், உதாரணமாக எதையாவது செய்யும் நேரத்தில் உங்களுக்கு இலகுத்தன்மை, எளிமை அல்லது இனிமை தேவைப்படுமாக இருந்தால், அப்பொழுது உங்களின் வார்த்தைகளிலும் செயல்களிலும் இலகுத்தன்மை, எளிமை மற்றும் இனிமைக்கு பதிலாக சிறிதளவேனும் விசை இருக்குமாயின், அல்லது களைப்பின் காரணத்தால் அந்த இனிமை இல்லாது விட்டால், வார்த்தைகள் அந்த அளவிற்கு இனிமையாக இல்லாது விட்டால், உங்களின் முகம் இனிமையாக இல்லாமல் நீங்கள் சீரியஸாக இருந்தால், அதை நற்குணங்கள் நிரம்பியவராக இருத்தல் என்று அழைக்க முடியாது. சூழ்நிலைகள் எத்தகையதாக இருந்தாலும் உங்களின் நற்குணங்கள் என்னவோ அந்த நற்குணங்கள் மட்டுமே வெளிப்பட வேண்டும். பாபா இப்பொழுது உங்களுக்கு சுருக்கமாக கூறுகின்றார். அதேபோல் சேவையில் சேவை செய்யும் சேவையாளரின் சிறந்த அடையாளம் அவர் சதா லேசாக இருப்பார். அவர் லேசாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதை காண முடியும்.
சேவையின் பலன் சந்தோஷமே ஆகும். சேவை செய்யும் பொழுது உங்களின் சந்தோஷம் மறையுமாக இருந்தால் அது உங்களின் சேவை கணக்கில் சேமிக்கப்பட முடியாது. நீங்கள் சேவை செய்தீர்கள், உங்களின் நேரத்தை கொடுத்தீர்கள், நீங்கள் முயற்சி செய்தீர்கள். அதனால் சிறிதளவு சதவிகிதம் சேமிக்கப்படும். அது வீணாகி போகாது. எவ்வாறாயினும் இருக்க வேண்டிய அளவு சதவிகிதத்தை நீங்கள் சேமிக்க மாட்டீர்கள். அதேபோல் உறவு முறைகள் மற்றும் தொடர்புகளை பொறுத்தவரை இதன் அடையாளம் ஆசீர்வாதங்கள் என்ற பேறு ஆகும். நீங்கள் யாருடன் தொடர்பில் வருகின்றீர்களோ அல்லது உறவு முறையை கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களின் மனதிலிருந்து உங்களுக்காக மிகவும் நல்லது என்ற ஆசீர்வாதங்கள் வெளிப்பட வேண்டும். புறத்தே அன்றி அவர்களின் இதயங்களில் இருந்து வெளிப்படும். அவர்களின் இதயங்களில் இருந்து ஆசீர்வாதங்கள் வெளிப்பட வேண்டும். நீங்கள் அவர்களின் ஆசீர்வாதங்களை பெற்றால் ஆசீர்வாதங்களை பெறுவது முயற்சி செய்வதற்காக மிக இலகுவான வழிமுறையாகும். சொற்பொழிவுகள் கொடுக்காதீர்கள். ஓகே, உங்களின் மனதினால் செய்யும் சேவையும் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்ததாக இல்லாதிருக்கலாம். புதிய திட்டங்களை எப்படி உருவாக்குவது என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அது பரவாயில்லை. முயற்சி செய்வதற்கு அனைத்திலும் மிக இலகுவான வழிமுறை ஆசீர்வாதங்களை கொடுப்பதும் ஆசீர்வாதங்களை பெறுவதும் ஆகும். பாப்தாதா குழந்தைகள் பலரின் மனதில் உள்ள எண்ணங்களை வாசித்து அறிகின்றார். காலத்திற்கும் அவர்களின் சூழ்நிலைகளுக்கும் ஏற்ப சில குழந்தைகள் கூறுகிறார்கள், தவறு செய்கின்ற ஒருவருக்கு நான் எப்படி ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும்? அவரின் மீது கோபமே ஏற்படும். அப்படி இருக்கும்போது ஒருவரால் எப்படி ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும்? ஆம், கோபத்திற்கும் பல குழந்தைகள் உள்ளன. ஓகே, அந்த நபர் தவறு ஏதோ செய்திருக்கின்றார். அவர் தவறானவர். அவர் ஏதோ பிழை செய்திருக்கின்றார் என நீங்கள் மிக சரியாக புரிந்து கொண்டுள்ளீர்கள். நீங்கள் நல்லதோர் தீர்மானத்தை எடுத்தது நல்லதே. அவரை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டுள்ளீர்கள். எவ்வாறாயினும் புரிந்து கொள்வது ஒரு விஷயம். மற்றவர் செய்த தவறான விஷயங்களையும் தவறான சூழ்நிலைகளையும் உங்களின் இதயத்தில் எடுத்துக்கொள்வதும் மற்றொரு விஷயம். அதை புரிந்து கொள்வதற்கும் அதை உங்களுக்குள் எடுத்துக்கொள்வதற்கும் இடையில் வேறுபாடு உள்ளது. நீங்கள் விவேகியாக இருந்தால் புத்திசாலியான ஒருவர் தனக்குள் தவறான விஷயங்களை வைத்திருப்பாரா? அந்த நபர் தவறானவர். நீங்கள் அதை உங்களின் இதயத்தில் அமிழ்த்தி கொண்டீர்கள். அதாவது நீங்கள் அந்த பிழையான விஷயத்தை உங்களுக்குள் வைத்திருந்து அதை பராமரித்தீர்கள். அதை புரிந்து கொள்வது ஓர் விஷயம். அதை உங்களுக்குள் எடுத்துக்கொள்வது மற்றொரு விஷயம். புத்திசாலியாக இருப்பது நல்லதே. அப்படியே இருங்கள். ஆனால் இவர் எப்படியும் இப்படித்தான் என்பதை உங்களுக்குள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். அது உங்களுக்குள் அதை எடுத்துக்கொள்வதாகும். அந்த நோக்கை கொண்டிருந்த வண்ணம் மற்றவர்களுடன் பழகுவது பொது அறிவிற்குரிய செயல் அல்ல. எனவே பாப்தாதா இதை சோதித்தார். இப்பொழுது காலம் நெருங்கி வரப்போவதில்லை. நீங்கள் அதை நெருக்கமாக கொண்டு வர வேண்டும். சிலர் கேட்கிறார்கள், எங்களுக்கு ஒரு சிறிய சிக்னல் கொடுங்கள். அதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும்? 10 வருடங்களா? 20 வருடங்களா? அதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும்? எனவே பாப்தாதா குழந்தைகளான உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றார். நீங்கள் தந்தையிடம் பல கேள்விகளை கேட்கின்றீர்கள். எனவே இன்று தந்தை உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றார். யார் காலத்தை நெருக்கமாக கொண்டு வரக்கூடியவர்கள்? அது நாடகத்தில் உள்ளது. ஆனால் யார் அதற்கு கருவிகள்? உங்களிடம் ஒரு பாடல் உள்ளது. யாராவது அதை தடுக்க முயற்சி செய்தாலும் எவராலும் காலை வருவதை தடுக்க முடியுமா? உங்களிடம் இந்த பாடல் உள்ளதல்லவா? எனவே யார் அந்த காலையை கொண்டு வருவீர்கள்? விநாசத்திற்கான வேலை செய்பவர்கள் விநாசத்தை ஏற்படுத்துவதற்கான பரிதவிப்புடன் இருக்கிறார்கள். ஆனால் மீள் புதுப்பித்தலை செய்பவர்கள் அதே அளவிற்கு தயாரா? பழைய உலகம் அழிக்கப்பட்டு புதிய உலகம் இன்னமும் தயாராக இல்லாது விட்டால் என்ன நடக்கும்? இதனாலேயே பாப்தாதா இப்பொழுது தந்தையின் ரூபத்திற்கு பதிலாக ஆசிரியரின் ரூபத்தை எடுத்துள்ளார். உங்களுக்கு வீட்டுப்பாடம் கொடுக்கப்பட்டுள்ளது அல்லவா? யார் வீட்டுப்பாடம் கொடுப்பார்கள்? ஓர் ஆசிரியர். இறுதியில் சத்குருவின் பாகம் உள்ளது. எனவே உங்களையே கேளுங்கள், எந்த அளவிற்கு நீங்கள் உங்களின் சம்பூர்ணமான முழுமையான ஸ்திதியை உருவாக்கி உள்ளீர்கள்?
நீங்கள் சப்தத்திற்கு அப்பால் செல்கின்ற மற்றும் சப்தத்திற்குள் வருகின்ற ஸ்திதிகள் இரண்டிலும் சமமாக இருக்கின்றீர்களா? நீங்கள் விரும்பிய போது சப்தத்திற்கு வருவது இலகுவாக இருப்பதைப் போல் நீங்கள் விரும்பிய போது விரும்பியபடி உங்களால் சப்தத்திற்கு அப்பால் செல்ல முடிகின்றதா? உங்களால் ஒரு வினாடியில் சப்தத்திற்குள் வர முடியும். எனவே ஒரு வினாடியில் சப்தத்திற்கு அப்பால் செல்கின்ற பயிற்சி உங்களுக்கு உள்ளதா? பௌதிகமான உங்களின் ஷரீரத்தால் உங்களால் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு விரும்பிய நேரத்தில் உங்களின் மனதாலும் புத்தியாலும் வந்து செல்ல முடிகின்றதா? இறுதியில் தாம் விரும்பியதை விரும்பியபடி தமது கட்டளைகளின்படி ஒரு வினாடியில் செய்வதில் வெற்றி பெறுபவர்கள் சித்தி அடைவதற்கான மதிப்பெண்களை பெறுவார்கள். விஞ்ஞானிகளும் இதை செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். எதுவும் லேசாக இருக்க வேண்டும். அத்துடன் அதற்கு மிக சிறிதளவு நேரமே எடுக்க வேண்டும். எனவே உங்களின் ஸ்திதி அப்படி இருக்கிறதா? நீங்கள் நிமிடங்கள் அல்லது வினாடிகள் என்ற ஸ்திதியை அடைந்து விட்டீர்களா? நீங்கள் எங்கே வந்து அடைந்துள்ளீர்கள்? எப்படி வெளிச்ச வீடாலும் சக்தி வீடாலும் ஒரு வினாடியில் அதன் ஆளியை நீங்கள் போட்ட உடனேயே அதன் ஒளியை பரப்பக்கூடியதாக இருக்கிறதோ அவ்வாறே உங்களாலும் ஒரு வினாடியில் வெளிச்ச வீடாகி லைட் ஹவுஸ் ஆகி உங்களின் ஒளியை பரப்ப முடியுமா? நீங்கள் ஓரிடத்தில் அமர்ந்திருக்கும் போது உங்களின் பௌதிக கண்களால் உங்களால் தொலைவில் இருப்பதை பார்க்க முடியும் அல்லவா? உங்களின் பார்வையை தொலைவிற்கு செலுத்த முடியும் அல்லவா? அதேபோல் ஓரிடத்தில் அமர்ந்த வண்ணம் ஆசீர்வாதங்களை அருள்பவராகவும் பாக்கியத்தை அருள்பவராகவும் ஆகி உங்களின் மூன்றாம் கண்ணை பயன்படுத்தி மற்றவர்களை ஒரு கண பார்வையால் அப்பால் எடுத்து செல்ல முடியுமா? இவை அனைத்திலும் நீங்கள் உங்களை சோதிக்கின்றீர்களா? உங்களின் மூன்றாம் கண் மிக சுத்தமாகவும் தெளிவாகவும் உள்ளதா? சிறிதளவு பலவீனம் இருந்தாலும் முன்னரே அவை அனைத்திற்குமான காரணம் என்னவென்று உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. நான் மற்றும் எனது என்ற எல்லைக்கு உட்பட்ட பற்று. உங்களுக்கு நான் என்ற உணர்வினை பற்றி தெளிவாக கூறப்பட்டுள்ளது. உங்களுக்கு வீட்டுப்பாடமும் கொடுக்கப்பட்டது. நீங்கள் 2 நான் என்பவற்றை முடித்துவிட்டு ஒரு நான் என்பதை வைத்திருக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் இந்த வீட்டுப்பாடத்தை செய்கின்றீர்களா? இந்த வீட்டுப்பாடத்தில் வெற்றி பெறுபவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். நீங்கள் வெற்றி பெற்றீர்களா? பாப்தாதா அனைவரையும் பார்த்தார். தைரியத்தை கொண்டிருங்கள், பயப்படாதீர்கள். அச்சா, இப்பொழுது நீங்கள் பாராட்டுகளை பெறுவீர்கள். மிக சிலரே இருக்கின்றீர்கள். அதை நீங்கள் செய்திருந்தால் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். அவர்களின் கைகளை தொலைக்காட்சியில் காட்டுங்கள். மிக சிலரே உங்களின் கைகளை உயர்த்தி உள்ளீர்கள். இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அனைவரும் உங்களை குறித்து வியப்படைகின்றீர்கள். அச்சா, மற்றைய வீட்டுப்பாடம் கோபத்தை துறப்பது என்பதாகும். இது இலகுவானது தானே? யார் கோபத்தை துறந்துள்ளீர்கள்? இந்த நாட்களின் போது யாருக்கும் கோபமே வரவில்லை. பலர் இதற்காக தமது கைகளை உயர்த்தினார்கள். இதில் மேலும் சிலர் இருக்கிறார்கள், கோபமே கொள்ளாதவர்கள். உங்களுக்கு நெருக்கமாக வாழ்பவர்களிடம் உங்களை பற்றி கேட்கப்படும். பலர் உள்ளனர். நீங்கள் கோபப்படவில்லையே. உங்களின் எண்ணங்களில் உங்களின் மனதில் நீங்கள் கோபம் கொள்ளவில்லையே. ஓகே, எனினும் பாராட்டுகள். உங்களின் மனதில் உங்களுக்கு கோபம் ஏற்படும் வார்த்தைகளில் கோபம் வராதுவிட்டால் அதற்காக பாராட்டுகள். மிகவும் நல்லது. எனவே பெரு பேற்றுக்கு ஏற்ப ஸ்தாபனை பணியோ உங்களை நிரம்பியவர் ஆக்கிய ஆத்மாக்கள் அனைவருக்கும் முக்தியின் ஆஸ்தியை ஆத்மாக்கள் அனைவருக்கும் கொடுப்பது நிறைவேறி உள்ளதா என உங்களால் பார்க்க முடியும். உங்களை ஜீவன் முக்தி சுரூபமாக்கி ஆத்மாக்கள் அனைவரையும் அவர்களின் முக்திக்கு ஆஸ்திக்கு பெறச் செய்வது, இதுவே ஸ்தாபனை பணியை செய்யும் ஆத்மாக்களின் அதிமேன்மையான செயலாகும். இதனாலேயே பாப்தாதா கேட்கின்றார், நீங்கள் சகல பந்தனங்களில் இருந்தும் விடுபட்டிருக்கும் ஸ்திதியை அடைந்து சங்கம யுகத்தில் ஜீவன் முக்தி வாழ்க்கை வாழப் போகின்றீர்களா? அல்லது அந்த ஸ்திதியை சத்யுகத்தில் தான் அடையப் போகின்றீர்களா? நீங்கள் சங்கம யுகத்தில் சம்பூர்ணம் அடையப் போகின்றீர்களா? அல்லது அங்கும் நீங்கள் ராஜயோகத்தை கற்கப் போகின்றீர்களா?
இங்கேயே நீங்கள் சம்பூர்ணமாக வேண்டும். இங்கேயே நீங்கள் முழுமையடைய வேண்டும். சங்கம யுகத்தின் நேரமே அனைத்திலும் மிகப்பெரிய பொக்கிஷம் ஆகும். எனவே காலை தோன்றுவது, அதை நிறுத்த முயற்சி செய்யும் எவராலும் நிறுத்தப்பட்டு விட்டதா? பேசுங்கள். ஆகவே பாப்தாதா எதை விரும்புகின்றார்? குழந்தைகளான நீங்கள் தந்தையின் நம்பிக்கை தீபங்கள். எனவே உங்களின் கணக்கை மிக நன்றாக சோதித்து பாருங்கள். பாபா சில குழந்தைகளை கண்டார். அவர்கள் மிகவும் சௌகரியமானவர்கள், தமது சொந்த சௌகரியத்துடன் செயல்படும் சௌகரியத்தின் அதிபதிகள். என்ன நடக்கிறதோ அது நல்லதே. ஓகே, இப்பொழுது நாம் வாழ்க்கையை ரசிப்போம். யார் சத்யுகத்தை பார்க்க போகின்றார்கள்? யாருக்கு தெரியும்? சேமிப்பு கணக்கில் இத்தகைய சௌகரியத்தின் அதிபதிகளாக இருக்கும் சில குழந்தைகளை பாபா கண்டார். நாம் வாழ்க்கையை ரசிப்போம். அவர்கள் மற்றவர்களுக்கும் கூறுகிறார்கள், நீங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? வாழ்க்கையை ரசியுங்கள். உண்டு குடித்து களிப்பாக இருங்கள். வாழ்க்கையை ரசித்து வாழுங்கள். ஆகவே தந்தையும் கூறுகின்றார், ரசித்து வாழுங்கள். நீங்கள் சிறிதளவுடன் திருப்திப்படுபவர்களாக இருந்தால் அந்த அளவுடன் சந்தோஷமாக இருங்கள். அந்த அழிகின்ற வசதிகளின் களிப்பு தற்காலிகமானது. நீங்கள் நிரந்தரமான களிப்பை கைவிட்டு தற்காலிக வசதிகளின் களிப்பு வேண்டும் என்று நினைத்தால் பாப்தாதாவால் என்ன கூற முடியும்? அவர் உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுப்பார். வேறு என்னதான் அவரால் செய்ய முடியும்? வைரங்களின் சுரங்கத்திற்கு செல்லும் ஒருவர் 2 வைரங்களுடன் மட்டும் சந்தோஷம் அடைந்தால் அதை நீங்கள் என்னவென்று கூறுவீர்கள்? அதனால் அப்படி இருக்காதீர்கள். அதீந்திரிய சுகத்தின் களிப்பென்னும் ஊஞ்சலில் ஆடுங்கள். அழியாத பேறுகளின் களிப்பென்னும் ஊஞ்சலில் ஆடுங்கள். நாடகத்தை பாருங்கள். மாயையின் பாகமும் தனித்துவமானது. இந்த நேரத்தில் முன்னர் இருந்திராத இத்தகைய வசதிகள் தோன்றியுள்ளன. எவ்வாறாயினும் உங்களின் முன்னால் ஆன்மீக முயற்சிகளை செய்து எந்தவிதமான அந்த வசதிகள் எதுவும் இல்லாமல் சேவை செய்த உதாரணங்களும் இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த வசதிகள் ஏதாவது இருந்ததா? எனினும் எத்தனை சேவைகள் இடம்பெற்றன? குறைந்தபட்சம் தரம் வெளிப்பட்டது. ஆதி ரத்தினங்கள் குறைந்தபட்சம் தயாராகினார்கள். அந்த வசதிகள் கவர்ச்சிகரமானவை. வசதிகளை பயன்படுத்துவது தவறு என கூறவில்லை. ஆனால் உங்களின் ஆன்மீக முயற்சியை மறந்து வசதிகளில் மட்டும் ஈடுபட்டிருந்தால் அது தவறு என பாப்தாதா கூறுகின்றார். வசதிகளில் உங்களின் வாழ்க்கையில் பறக்கும் ஸ்திதிக்கான அடிப்படை கிடையாது. ஆன்மீக முயற்சியே அதற்கான அடிப்படையாகும். ஆன்மீக முயற்சிக்கு பதிலாக வசதிகளை நீங்கள் உங்களின் ஆதாரமாக்கினால் அதன் பெரு என்னவாக இருக்கும்? ஆன்மீக முயற்சி அழியாதது. எனவே பெரு என்னவாக இருக்கும்? பாப்தாதா எங்குமிருந்து சேவை செய்திகள், கடிதங்கள், குழந்தைகளின் முயற்சி பற்றிய கடிதங்கள், அவர்களின் அன்பு அனைத்தையும் பெற்றுள்ளார். நாம் இதை செய்வோம், நாம் இதை செய்வோம் என குழந்தைகளின் செய்திகள் ஊக்கமும் உற்சாகமும் நிரம்பி இருப்பதை கேட்கும் பொழுது பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். இப்பொழுது உங்களிடம் உள்ள தைரியத்திற்கும் ஊக்கத்திற்கும் உற்சாகத்திற்கும் மீண்டும் மீண்டும் கவனம் செலுத்தி அதை நடைமுறை வடிவத்தில் கொண்டு வாருங்கள். இவையே உங்கள் அனைவருக்கும் பாப்தாதாவின் இதயத்திலிருந்து கிடைக்கும் ஆசீர்வாதங்களாகும். தமது எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள், உறவுமுறைகள், தொடர்புகளில் நிரம்பி இருக்கப் போகும் எங்குமுள்ள மென்மையான ஆத்மாக்களுக்கும், எப்பொழுதும் தங்களையே பார்க்கின்ற சுயதர்ஷன சக்கரதாரி குழந்தைகளுக்கும், தமது திட சங்கற்பத்தால் மாயையை வென்றவர்களாகி தங்களை தந்தைக்கு வெளிப்படுத்துபவர்களுக்கும், தந்தையை உலகிற்கு வெளிப்படுத்துகின்ற சேவை செய்கின்ற ஞானம் நிறைந்தவர்களான வெற்றி நிறைந்தவர்களான குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் இதயபூர்வமான பல மில்லியன் மடங்குகள் ஆசீர்வாதமும் நமஸ்தேயும். நமஸ்தே. ஆசீர்வாதம். நீங்கள் இதயங்களுக்கு சௌகரியமளிக்கும் திலாராமால் நேசிக்கப்பட்டு நேர்மையான சுத்தமான இதயத்தை கொண்டிருப்பதன் அடிப்படையில் முதலாம் இலக்கத்தை பெற்றுக்கொள்வீர்களாக. இதயங்களுக்கு சௌகரியம் அளிக்கும் தந்தை நேர்மையான இதயங்களை கொண்ட குழந்தைகளை மட்டுமே நேசிக்கின்றார். ஒருவருக்கு உலகியல் அறிவு இல்லாதுவிட்டாலும் நேர்மையான சுத்தமான இதயத்தை கொண்டிருந்தால் அவர் முதல் இலக்கத்தை பெறுவார். தந்தை உங்களுக்கு பெரிய புத்திகளை கொடுத்துள்ளார்.
அவற்றின் மூலமாக படைப்பவரை அறிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் படைப்பின் ஆரம்பம், மத்தியமம், முடிவின் ஞானத்தையும் அறிந்துள்ளீர்கள். எனவே இலக்கங்கள் நேர்மையான சுத்தமான இதயங்களை கொண்டிருப்பதன் அடிப்படையிலேயே பெறப்படுகின்றன, சேவையின் அடிப்படையில் அல்ல. உண்மையான இதயத்துடன் செய்யப்படும் சேவை இதயங்களில் ஓர் விளைவை ஏற்படுத்தும். புத்திசாலிகள் பெயரை சம்பாதிப்பார்கள், ஆனால் இதயத்தை கொண்டிருப்பவர்கள் ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். ஸ்லோகம்: அனைவருக்காகவும் தூய எண்ணங்களையும் நல்லாசிகளையும் கொண்டிருத்தல் என்றால் உண்மையான ஈடேற்றத்தை கொடுப்பதாகும். அவ்யக்த இஷாரா: இலகு யோகி ஆகுவதற்கு இறை அன்பை அனுபவம் செய்யுங்கள். சதா அன்பில் அமிழ்ந்திருப்பதுடன் அன்பில் மூழ்கியிருக்கும் குழந்தைகளின் பிரகாசத்தின் கதிர்கள், போதை மற்றும் அனுபவம் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அதனால் அவர்களை அணுகும் ஒரு பிரச்சனையும் மிக தொலைவில் இருப்பது போல் தோன்றும். எந்த ஒரு பிரச்சனையும் யோகிகளை பார்ப்பதற்கு தமது கண்களையே உயர்த்த முடியாதது போல் இருக்கும். அவர்கள் எந்த வகையான முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை. ஓம் சாந்தி.